நெல்லையில் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்வீர் சிங் ஆஜராகியிருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் விசாரணைக்கு ஆஜரான குற்றவாளிகளின் பல் பிடுக்கப்பட்ட விவகாரம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதிலிருந்து அது தொடர்பான பல்வேறு செய்திகளை நாம் ஓராண்டுக்கும் மேலாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் நேரில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, என்ன விவரம்? திலகவதி, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் விசாரணைக்காக வந்த நபர்களிடம் அங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்பியாக இருந்த பல்வீர் சிங் பல் பிடுங்கியதாக குற்றச்சாட்டானது எழுந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 15 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பான குற்றப்பத்திரிகையை கடந்த வாரம் நீதிமன்றத்தில் தாக்கலானது செய்திருந்தார்கள் சிபிசிஐடி தரப்பில். இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று காலை சரியாக சற்று நேரத்திற்கு முன்பாக விசாரணைக்காக வந்திருந்தது. நீதிபதி திரிவேணி முன்னிலையில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த விசாரணை துவங்கிய நிலையில் ஏஎஸ்பியாக இருக்கக்கூடிய பல்வீர் சிங் உட்பட 15 காவலர்கள் தற்போது இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக சிறிது நேரத்திற்கு இந்த வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்த வழக்கு விசாரணை என்பது துவங்கி தற்போது நடந்து வருகிறது. இரு தரப்பினரிடம் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பாக வழக்கறிஞர்களும், அதாவது பல்வீர் சிங் தரப்பு வழக்கறிஞர்களும் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் இந்த முன்ஜாமீன் வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிறதா அல்லது ஜாமீன் என்று அளிக்கப்படுகிறதா என்பது குறித்து விரிவான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. மருதுபாண்டி, இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வாதங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப காலமாக அது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பல் பிடுங்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார்கள் அப்படின்றது. இன்ஸ்பெக்டர் பல்வீர் சிங் தரப்புல இருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது இன்னைக்கு? அதாவது தற்போதுதான் இந்த விசாரணை என்பது சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அந்த குற்றப்பத்திரிகை நகல் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகே அது தொடர்பான முழுமையான விவரம் என்பது வெளியாகும். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 2 முறை இந்த வழக்கானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டு தற்போது 3ஆம் முறை வழக்கு விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. நீதிபதிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவில் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது வெளியாகும். திலகவதி, இந்த சம்பவம் வெளியானதிலிருந்தே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் இது. தொடர்பாக இன்றைக்கு நேரடியாக எஸ்பி பல்வீர் சிங் நேரில் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.